السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ألا إن الدنيا ملعون ما فيها إلا ذكر الله وما والاه وعالم أو متعلم أو كما قال عليه الصلاة والسلام. நம் அனைவரையும் முக்மீனாகவும் முஸ்லிமாகவும் படைத்து மேலும் இரு உலக நாயகனாகிய என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் நம்மளை படைக்க வைத்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவ்வுலகிலே எத்தனையோ வஸ்துக்களை படைத்திருக்கிறான். ஆனால் அந்த அனைத்து வஸ்துக்களிலும் ஆக சிறந்த ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியது மனிதர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஏனென்றால் அந்த மனிதர்கள் அத்தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், சதா தீமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்போ ஆக சிறந்த மனிதன் இருக்கிறான் அல்லவா, அந்த மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு செயல் வெளிப்படுகிறது. அது செயல் மூலமாகவும் வெளிப்படுகிறது, சொற்கள் மூலமாகவும் வெளிப்படுகிறது. தன் உள்ளத்தில் அந்த செயல் நடந்து அது தன்னையே மாற்றி விடுகிறது. அது என்ன என்றால் ஆசை கொள்வது. ஆசை கொள்வது என்பது தவறல்ல, நம் எதன் மீது ஆசை கொள்கிறோம் என்பதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் நண்பர்களே. இவ்வுலகில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்கள் எல்லாம் ஒன்றன் மீது ஆசை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். கணவன் தன் மனைவின் மீது ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மனைவி தன் கணவன் மீது ஆசை கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு மகன் சில பொருட்களின் மீது ஆசை கொள்கிறார், சிலர் இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்கிறார். இவ்வாறாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் உலகில் வாழும் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் இந்த உலகில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், இவ்வுலகில் நம் வாழ்வதற்காக மாத்திரமே நாம் இருக்க வேண்டும், இவ்வுலகில் இருப்பதை ரசிப்பதற்காக அல்ல என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அத்துன்யா சிஜ்னுன் முஃமினுன் வ ஜன்னத்துன் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதே, முஃமினான நபர்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறைச்சாலை என்று சொன்னார்கள். ஏனென்றால் இவ்வுலகில் வாழும் முஃமினான நபர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய ஏவல்களையும் அல்லாஹ் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தானோ அதன்படி வாழக்கூடிய நபராக முஃமின்கள் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் காஃபிர்கள் அவ்வாறு அல்ல. காஃபிர்களுக்கு இதுதான் சோனமாக இருக்கிறது. இங்கே அவர்கள் எதை வேணாலும் செய்து கொள்ளலாம், நாளைக்கு பின்னால் அவர்களுக்கு உதுகுலு ஃபின்னார் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிடுவார். அப்போ இந்த அனைத்து மனிதர்களுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆசை என்பது எதன் மீது இருக்கிறது என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அது எதன் மீது இருக்கும் என்றால் ஹுப்புத் துன்யா, உலக ஆசை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஹுப்புத் துன்யா ரஅஸு குல்லி ஹத்தியத்தி. இந்த உலகம் ஆசை இருக்கிறதே, அனைத்து பாவத்துடைய தலையாக இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். அப்ப எந்த நபர் மீது உலக ஆசை இருக்கிறதோ அந்த நபருடைய செயல்கள் மாறிவிடும், அவர் பேசும் பேச்சுகள் மாறிவிடும், அவர்கள் முழுமையாக மாறிவிடுவார்கள். எவ்வாறு என்றால், இப்போ ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபர் சதா அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு, சதா அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, சதா அல்லாஹ்வுக்காக தொழுகிறார். நான் இந்த செயலை செய்தால் அல்லாஹ் பிரிய
செய்து கொண்டு வருகிறார். அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இந்த உலக ஆசை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த அமல்கள் எல்லாம் அவருக்கு ஒரு கடுமையானதாக, வெறுப்பானதாக, அந்த செயலை எல்லாம் வெறுக்கக்கூடிய நபராக இந்த நபர் மாறிவிடுவார். சுன்னத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சுன்னத்தும் ஒவ்வொரு இபாதா. அந்த ஒவ்வொரு சுன்னத்தையும் அந்த நபர் எப்போ அந்த நபருடைய உள்ளத்தில் அந்த ஆசை இல்லாமல் இருக்கிறதோ அப்போ வரைக்கும் அந்த நபர் இந்த சுன்னத்தை ஏற்று ஏற்று நடப்பார்கள். தொப்பி போடுவார்கள், இது பெருமானாருடைய சுன்னத்தை என்று போடுவார்கள். ஜுப்பா அணிவார்கள், இது பெருமானாருடைய சுன்னத்தை என்று போடுவார்கள். தாடி வளர்ப்பார்கள், இது பெருமானாருடைய சுன்னத்தை என்று இருப்பார்கள். எப்போ அந்த நபருடைய உள்ளத்தில் ஒரு உலக ஆசை வருகிறதோ அப்ப அந்த நபர் அப்படியே மாறிவிடுவார். ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் அவ்வாறு அல்ல. சஹாபாக்கள் எல்லாரும் ஒவ்வொரு சுன்னத்தை தன் உயிர் போல் பார்த்தார்கள். அவர்களிடத்தில் யாராவது ஒரு சுன்னத்தை விட சொன்னால் அத்திருக்க சுன்னத்தை ஹபீபி ஹாவுலாய் ஹுமகா, இந்த மனிதர்களுக்காக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சுன்னத்தை நான் மறுப்பதா என்று உள்ள ஈமான் தான் சஹாபாக்களுடைய ஈமான். அவ்வாறு ஈமான் நம்மளிடத்தில் இல்லை. எப்போ நமக்கு இந்த உலக ஆசை வருகிறதோ அந்த நபர் அப்படியே மாறிவிடுவார். அதே போல் இதை போல் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப கஞ்சத்தனத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவ்வுலகில் வாழும் மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எவ்வளவு பணத்தை கொடுக்கிறான், செல்வங்களை கொடுக்கிறான். அவனுக்கு போதும் என்று இருக்கும், அதன் மீதும் அல்லாஹ் தஆலா அளவுக்கு மேற்பட்டும் பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிறான். ஆனால் அந்த மனிதனுக்கு பிறருக்கு தர வேண்டும், எனக்கு வேண்டும் என்ற அந்த நபர் அதை எடுத்து வைப்பாரே தவிர பிறருக்கு தர வேண்டும் என்ற தன்மை வராது. கஞ்சத்தனம் ஏற்பட்டுவிடும். தினமும் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்துகளின் மீது ஒரு பேராசை வந்துவிடும், பிறருக்கு தரக்கூடாது என்ற கஞ்சத்தனம் வந்துவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், அல்லதி ஜமா மாலஹு அத்ததா, அவர்கள் பணத்தை எல்லாம் சேமித்துக் கொண்டே இருப்பார்கள், எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். யஹ்சபு மாலஹு அன்னஹு அஹ்லதா, அவர்கள் பணத்தை எல்லாம் நான் மாறும் காலமெல்லாம் அந்த பணம் என்னோடே இருந்திடும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த பணம் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறது என்று அந்த நபர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அந்த பணம் தான் என்னோட இலாவாக கொடுத்த ரப்பை மறந்து விடுவார்கள். கொடுத்த பொருளின் மீது அவர்களுடைய நேசமும் பாசமும் ஆகிவிடும். நண்பர்களே, பணம் வைப்பது தப்பல்ல, அதை எவ்வாறு நாம் செலவு செய்கிறோம் என்பதுதான் தப்பு, என்பதுதான் நாம் அங்கே பார்க்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் பணத்தை இவ்வாறாக கஞ்சத்தனம் படுகிறான், கஞ்சத்தனம் பட்டு அந்த காசுகளை சேர்த்து வைக்கிறான் என்று சொன்னால் அது அவனுக்கும் ஒரு பிரயோஜனமாகவும் இருக்காது, பிறருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்காது. பெரியவர்கள் சொல்வார்கள், கைக்கு கைமாறும் பணமே என் மனம் உன்னை கைப்பற்ற நினைக்கிறேன் என்று சொல்வார்கள். அதாச்சும் என்னவென்றால், இப்ப பணம் இருக்கிறது அல்லவா, அந்த பணம் நேற்று வரைக்கும் ஒரு நபர் ஒரு ஜினா செய்யக்கூடிய இடத்தில் இருக்கலாம், இல்ல ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் இடத்தில் இருக்கலாம், இல்லையா ஒரு திருடன் இடத்தில் இருக்கலாம். இவ்வாறாக அந்த பணம் ஒவ்வொரு நபரிடத்தில் மாறி சென்று உன்னிடத்தில் வரும். அந்த பணத்தின் மீது நீ ஆசை கொள்கிறாய், அந்த பணத்தை சதா என்னோடு இருக்க வேண்டும் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன துன்யா மலஊனத்துன், இந்த உலகம் இருக்கிறதே இது சபிக்கப்பட்டது. வ மலஊனுன் மா ஃபீஹா, இந்த உலகத்தில் இருந்த எல்லாமே சபிக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த சபிக்கக்கூடிய இந்த பொருட்களின் மீது நாம் ஆசை வைத்தவர்களாக இருக்கிறோம். அதற்காக வேண்டி நாம் இந்த பொருட்களின் மீதும் பணத்தின் மீதும் ஆசை கொள்ளக்கூடாதா? இந்த பணம் நமக்கு தேவையாக இருக்காதா? இதை நாம் மேய்க்க கூடாதா என்று கேட்டால் நான் அவ்வாறு கூறவில்லை. உதாரணத்துக்கு வழிபாடுகளுடைய தலைவராகிய முஹித்தின் எஜமான் அவர்களிடத்தில் இல்லாத பணமா? ஒரு நபர் எஜமானை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார். சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோட்டத்தை பார்க்கிறார். இந்த தோட்டம் யாருது என்று கேட்கும் பொழுது எஜமானுடையது என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த நபர் கடந்து கொண்டு செல்கிறார். அங்க ஒரு பெரிய கோட்டை இருக்கிறது. இந்த கோட்டை யாருது என்று கேட்கும் பொழுது இது எஜமானுடைய, அவங்களுடைய கோட்டை என்று சொல்றார். இதெல்லாம் பார்த்து அந்த நபர் ரொம்ப ஆச்சரியம் அடைந்து விடுகிறார். இவரிடத்தில் இவ்வளவு துனியாவுடைய பொருட்கள் இருக்கிறதா, இவ்வளவு துனியா இவரிடத்தில் இருக்கிறதா என்று. பிறகு எஜமானிடத்தில் செல்கிறார். சென்று எஜமானிடத்தில் கூறுகிறார், உங்களிடத்தில் இவ்வளவு பொருட்கள் இருக்கிறது, இவ்வளவு துனியாவுடைய ஆசை உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது
எஜமான் சொன்னார்கள், இது எல்லாம் வெளியே தான் இருக்கு, என் கல்புல் எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். அப்போ நம்ம எல்லாத்தையும் நாம் ஆசை கொள்ளலாம், ஆனால் அது வெளிரங்கத்தில் வைத்துக் கொள்ளணும். கல்வியில் நாம் எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், உதாரணத்திற்கு ஹாத்தம் தாய் ஒரு நல்லடியார்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எவ்வளோ செல்வத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் அந்த செல்வத்தை அனைத்தையும் மக்களுக்காக செலவு செய்து கொள்ளக்கூடிய நபராகவும் இருந்தார்கள். அவர்களிடத்தில் நீங்க எவ்வாறு தொழுகையில் இருப்பீர்கள் என்று கேட்கும் பொழுது எஜமான் சொன்னார்களாம், எனக்கு பின்னாடி இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும், எனக்கு வலது புறத்தில் சுவனமும், என் இடது புறத்தில் நரகமும், எனக்கு முன்னால் அல்லாஹ்வும் இருக்கிறான், அந்த உணர்வோடு நான் தொழுவேன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது என்று சொன்னால், இவர்களிடம் சொத்து காசு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் யாரும் கல்வியில் வைத்துக் கொள்ளவில்லை. அதை கொடுத்த ரப்பை நேசிச்சார்கள். அதனால் நேசிச்ச காரணத்தினால் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார். நண்பர்களே, இவ்வுலகில் வாழும் மக்கள் அனைவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் ஒரு வீடு கட்டாமல் அமைக்க கூடாது, நான் ஒரு கார் வாங்காம இந்த உலகத்தை விட்டு போக கூடாது. இவ்வாறு ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமும் நியத்தும் இவ்வாறு இருக்கிறது. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமாக என்றே மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இப்படி அல்லாஹ் தஆலா கூறிய இந்த வசனத்தை நம் இவ்வுலகில் அந்த வசனத்துக்கு மாறு செய்து வாழக்கூடியவர்களாக நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, அப்ப எதை அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும் அதை கொடுத்தவன் ரப்பு தான் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வஸ்துவை எதையும் நம் கல்வியில் வைக்காமல் அது வெளிரங்கத்தில் வைக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார்கள், ஒரு 3 நபர்கள் இருந்தார்களாம். அந்த 3 நபர்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களிடத்தில் கேள்வி கேட்பான். அந்த 3 நபர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா முதலாவது ஒரு நபரிடத்தில் கேட்பான். அந்த நபருக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்திருந்தார். அந்த நபரிடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கேட்பான், ஏ அடியானே, நான் உன்னிடத்தில் கொடுத்த நியமத்தை நீ பொறித்துக் கொள்கிறாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அதற்கு அந்த நபர் கூறுவாராம், யா ரசூல், யா அல்லாஹ், நான் நீ கொடுத்த நியமத்தை நீதான் கொடுத்தாய் என்று நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று அந்த நபர் கூறுவாராம். பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த நபரிடத்தில் கேட்பான், ஃபமா அமிலத் ஃபீஹா, நான் கொடுத்தனே அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா அந்த நபரிடத்தில் கேட்பான். அதற்கு அந்த நபர் கூறுவாராம், காத்தல்து ஃபீக ஹத்தா இஸ்தஷ்து, யா அல்லாஹ், என் உயிர் போகும் வரை நான் உனக்காக வேண்டி சண்டை செய்தேன், நான் மரணிக்கும் வரை உனக்காக வேண்டி நான் போர் செய்தேன் யா அல்லாஹ் என்று அந்த நபர் கூறுவாராம். அதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறுவான், கத்தப்த, நீ பொய் சொல்கிறாய், கத்தப்த, நீ பொய் சொல்கிறாய் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த நபரிடத்தில் கூறுவான். மக்கள் எல்லாம் உன்னை ஒரு வீரன் என்ன வேண்டும், மக்கள் எல்லாம் உன்னை புகழ வேண்டும், அதற்காக வேண்டி நீ இவ்வாறு செய்தாய், ஆகவே பக்கத்து கீழே அவ்வாறாக சொல்லப்பட்டது, உல்கு ஃபின்னார், நீ நரகத்திற்கு செல் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். இரண்டாவது ஒரு நபர் வருவார். அந்த நபருக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இல்மை கொடுத்திருந்தான். அப்போ அந்த அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த நபரிடத்திலே கேட்பான், ஃபமா அமிலத் ஃபீக, நான் கொடுத்தனே அந்த இல்மெல்லாம் வைத்து நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது அந்த நபர் கூறுவாராம், யா அல்லாஹ், நீ கொடுத்த இல்மை எல்லாம் நானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன், தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடிய நபராக நான் இருந்தேன் யா அல்லாஹ் என்று அந்த நபர் கூறுவாராம். அதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய், மக்கள் எல்லாம் நீ பெரிய ஒரு இல்முதாரி, மக்கள் எல்லாம் உன்னை கூற வேண்டும், இவ்வாறாக இவர் பெரிய ஆலிம்சா என்று சொல்ல வேண்டும், அதற்காக வேண்டிதான் நீ உன் துன்யாவை இவ்வாறு செய்தாய், பக்கத்து கீழே அவ்வாறாக மக்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள், உல்கு ஃபின்னார், நீ நரகத்திற்கு செல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பிறகு மூன்றாவது ஒரு நபர் வருவார். அந்த நபருக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பொருட்களை கொடுத்திருந்தான். அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்த அந்த நபரிடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கேட்பானான், நான் கொடுத்ததெல்லாம் நீ பொருந்திக் கொள்கிறாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது அதற்கு அந்த நபர் கூறுவாராம், யா அல்லாஹ், நீ கொடுத்ததெல்லாம் நான் பொருந்திக் கொள்கிறேன் யா அல்லாஹ். ஃபமா அமிலத் ஃபீக, நான் கொடுத்ததே அந்த பொருட்களை வைத்து நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அதற்கு அந்த நபர் கூறுவாராம்,
யா அல்லாஹ் நீ கொடுத்த செல்வத்தை வைத்து நான் நிறைய நபர்களுக்கு உதவி செய்தேன் யா அல்லாஹ், நிறைய நபர்களுக்கு இந்த காசு மூலியம் காசு யாருக்கெல்லாம் தேவைப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன் யா அல்லாஹ் என்ற அந்த நபர் கூறுவாராம். அதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கூறுவான், கதப்த, நீ பொய் சொல்கிறாய். மக்கள் எல்லாம் நீ ஒரு பெரிய பணக்காரன் என்று சொல்ல வேண்டும், மக்கள் எல்லாம் நீ ஒரு வாரி கொடுக்கக்கூடிய வல்லர் என்று சொல்ல வேண்டும் என்று நீ நினைத்தாய். ஆகவே பக்கத்து கீழே அவ்வாறு சொல்லப்பட்டது, நீ நரகத்திற்கு செல் என்று அல்லாஹ் கூறிவிடுவார். அல்லாஹ் இவர்கள் செய்த இந்த 3 நபர்களுடைய செயல்களும் மிக பெரியது, அல்லாஹ்வுக்கு மிகவும் பொருத்தமானது. இல்மு அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் அல்லாஹ் பற்றி சொல்வது மிகவும் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. இதையெல்லாம் அந்த நபர்களுக்கு கொடுத்து அவர்களை நரகத்திற்கு செல்ல சொன்னான். ஏனென்றால் அவர்களுடைய நியத் எவ்வாறு இருந்துச்சுன்னா இந்த துன்யாவின் பக்கம் ஆகிவிட்டது. ஆகவே அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இவ்வாறு ஒரு தண்டனையை கொடுத்து விட்டான். ஆகவே நம்ம உலகில் வாழும் காலம் எல்லாம் எவ்வாறு வாழ வேண்டுமோ, அல்லாஹ் ரசூல் எவ்வாறு சொன்னார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும். மேலும் அல்லாஹ் கொடுத்த இந்த அனைத்து பொருட்கள் மீதும் நாம் ஆசை கொள்ள வேண்டும், ஆனால் அதை எதுவும் கல்வியில் வைக்க கூடாது. இவ்வாறு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.